வணக்கம் அன்புறவுகளே, நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் பார்த்துருப்பீங்க. இவா தான் எங்களோட சேர்ந்து செய்ய போகிற சிதோனி என்றவா. இவாட வீடு தான் இப்போ ஒன்று காட்ட போகிறோன்னு பாருங்கோ. அவள் வந்து வீட்டை பற்றியெல்லாம் விளங்கப்படுத்தி சொல்லுவாள் ஃப்ரெஞ்சில். நானும் சில விஷயங்களை தமிழில் சொல்கிறேன். மேலதிகமான விவரங்கள் ஏதாவது வேணும் உங்களுக்கு விளங்காதாக்கள், ஃப்ரெஞ்சு விளங்காதாக்கள் எல்லாருக்கும் இல்லை கூடுதலானாக்களுக்கு ஃப்ரெஞ்சு விளங்கும். ஃப்ரெஞ்சு விளங்காதாக்கள் ஏதாவது விவரம் தெரிஞ்சு கொள்ளணும் இருந்துச்சுன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்கோ. நான் உங்களுக்கு விளக்கமாக டெலிஃபோனில் சொல்கிறேன். நேரம் குறைவாக இருக்கிறதால அவையெல்லாம் சொல்ல அப்படியே நான் வீடியோ எடுத்து கொண்டு வரேன். குறைவை வந்து நான் உங்களுக்கு விளக்கம் தமிழில் சொல்கிறேன். வேணுமென்றுச்சுனால் விளங்காதாக்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. இது வந்து மூஞ்சிஜி என்ற ஜகாரில் இருந்து ஒரு 6-7 நிமிஷம் நடதூரத்தில் வந்திருக்கின்ற வீடு. இது நல்ல ஒரு வாய்ப்பு. பாருங்க, பார்த்து போட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தொடர்ந்து உள்ளே போய் பார்ப்பேன். Allez, c'est parti. Ici, vous avez le terrain de devant. On est juste en bas du centre de Montdidier. Vous avez vu, la nature prend son effet, tulipes, etc., rhododendron, lilas, etc. Tout est entretenu. C'est un grand espace, c'est carrelé jusqu'ici, devant la maison. Un petit peu de bruit, un petit peu de passage vers 18h, sans plus. Ensuite, je vais vous amener vers l'autre terrain qui est derrière, beaucoup plus calme, beaucoup plus grand et spacieux. Allez, suivez-moi, venez avec moi, on y va. பாருங்கோ, முன்னுக்கு இல்லை காணிகளை வழியாக காட்டி தண்டு சொன்னவா கொண்டு வா. அப்படியே வீட்டுக்குள்ளால போயிட்டு பின் காணியையும் பார்ப்போம். பார்த்துட்டு வந்து நாங்கள் உள்ளுக்கு வீடை பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. Je suis obligé de tout ouvrir, désolé. On est enfermé, on n'avait pas prévu. Hop, bravo. C'est parti. Non, pas encore. Une mauvaise cambrioleuse. C'est parti. Hop, on y va. Allez, voilà le terrain à l'extérieur. Bon, là, on doit dire qu'il a bien plu, vous avez vu. Les tapis de pâquerettes, la verdure. Ici, derrière, je vais vous emmener, vous allez voir. Ils ont fait une haie parce qu'à l'époque, il y avait un jardin. Donc, derrière, ici, vous avez la terre qui a bien été fertile. Vous pourriez faire votre propre jardin. Sur le côté, on va y aller après. Vous n'avez aucun vis-à-vis, on le verra d'en haut de la fenêtre. Aucun vis-à-vis, c'est un jardin qui est vraiment arboré. Il y a de tout, que ce soit du cerisier, vous avez des lilas, vous avez de tout ici. Hein. Un chenil si vous avez votre chien, ou des poules, tout simplement. Aucun vis-à-vis là-bas. Et la maison, elle est à le plein soleil, je suis désolée, vous allez avoir du mal à la voir. Un petit préau. Et ici vous avez des endroits pour stocker. இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லோக்கல் ஒன்று இருக்குது. நீங்கள் பொருட்களை வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி. இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்காலையும் ஒரு சின்ன ஒரு லோக்கல் ஒன்று இருக்குது. இந்த ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்தாக்கள் வந்து வச்சு எடுத்து இனம் பாருங்கோ எல்லா ஐட்டங்களும் கிடக்குது. இது இங்கால வந்து ஒரு சின்ன இடங்கள் ஒன்று கிடக்குது. இதுக்குள்ள வந்து நீங்கள் ஏதாவது சும்மா வீட்டில் விருப்பத்துக்கு கோழிகள் வளர்க்கணுமா உண்டாக்கொண்டா, இல்லாட்டி எது நாய் வளர்க்க உண்டாக்கொண்டா விட்டு வளர்க்கலாம் கொள்ளலாம். நல்லதொரு காணி. இந்த ஒரு பெரிய காணியோட முதல் வீடியோக்களில் பார்த்த மாதிரி ஆகப்பெரிய காணியில் இது பரிசு கிட்ட வர கொஞ்சம் காணிகள் குறைகிறது நார்மல். இது பார்த்தீங்கன்னா இந்த காணியோட combien de mètres carrés est terrain ici? Je mettrai après alors. Oui, காணின்ற சரியான அளவு தெரியல. அப்போ அதால் வந்து நான் அடுத்த இதில் வைக்கிறேன். Ici vous avez une grille pour pouvoir accéder, donc on peut rentrer, garer sa voiture, sa moto, on peut tout mettre ici, on rentre à l'intérieur. Le chemin est un accès qui est réservé pour 3 personnes, les 3 maisons qui sont autour. ஓகே, இப்போ இந்த பாதை பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்குதுக்குள்ள அந்த 3 வீட்டுக்கான ஒரு பாதை தான். இந்த பாதையால் நீங்கள் வந்து ரோட்லேருந்து இந்த பாதைகளால் வந்து உங்களோட வாகனத்தை வந்து இந்த கதவுகளால் கொண்டு வந்து வாகனம் வந்து இதில் பார்க் பண்ணலாம். உள்ளுக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா மோட்டர் சைக்கிளோ என்னென்னா பார்க் பண்ணணுன்னா கொண்டு உள்ளே பார்க் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இதில் காணியில் பார்க் பண்ணாலும் பார்க் பண்ணலாம். நீங்கள் வேணும் அப்புறம் உங்களை தான் நீங்கள் எங்கே பார்க் பண்ணாலும் யாரும் கேட்க போகிறதில்லை. Ici vous avez une serre et regardez ce balcon où il y a en haut les pigeons, je vous montrerai un petit peu après. Vous allez voir, c'est un balcon qui sert à rien, qui est un balcon décoratif. Vous verrez ça après. நல்ல ஒரு பால்கன் இருக்கு மேலே.
J'arrive, je repars par le garage, je reviens. Ah, tu ramènes les clés? தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. நான் இப்படியே கொண்டே உள்ளுக்கு கொண்டே காட்டுறேன். நீங்கள் என்னச்சுன்னா காணியை வடிவாக பார்க்கட்டு மாட்டேன் காட்டி தான் நான் திரும்ப சுற்றி வீடியோவில் காட்டுறது. நான் கூடிய வரைக்கும் நான் வீடியோவிலேயே வந்து முழுமையாக எடுத்து காட்டுறதுக்கு காரணம் என்னச்சுன்னா நீங்கள் வந்து நேரில் பார்க்குறதுக்கு இடையிலேயே வீடியோவிலேயே பார்த்து உங்களோட ஒரு முழு விருப்பத்தோட மினக்கட்டு வந்து பாப்பியல்ன்றதுக்காக தான் வந்து பார்த்துட்டு On repasse par l'intérieur ou on passe par l'extérieur? intérieur. Allez, on y va, on passe par le garage. Je vous en prie. Il y a Ok. un garage qui va accéder directement à la véranda, un endroit où on pourrait s'arrêter tranquillement. Viens avec moi. Ici, c'est le garage. Ici, vous avez un accès à un petit atelier pour faire ce que vous voulez, bricoler un petit peu, poser les balais, etc. Tout simplement. Hop. À l'ancienne, hein, vous avez vu, hop, à l'ancienne. Comme chez nous en Picardie. Ici, vous avez cette fameuse véranda. En lambris. Ici, c'est un lambris, mais c'est pas un lambris décoratif à l'époque, il y a 20-30 ans, quand on mettait du lambris comme ça, c'est qu'on avait de l'argent. Donc ici, vous pouvez faire des grandes tapées de l'extérieur, vous préparez vos confitures, vous pouvez faire plein de choses, vous pouvez faire les frites, vous pouvez faire une cuisine extérieure, hein, et vous avez accès directement sur le jardin, comme on a fait tout à l'heure. Je vous emmène avec moi. இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் கராச்சிக்கால உள்ள வந்து நாங்கள் இது வந்து ஒரு 2வது குசினி மாதிரி நீங்கள் வந்து எங்களுடைய ஆக்கள் பார்க்குறேன்னுச்சுன்னா மீன் பொறிக்கிறண்டா கொள்ளுண்டா குசினி மணக்கம்னு சொல்லி போட்டு வீட்டில் பொறிக்கிறது கொள்றதுக்கு யோசிக்கிறது இந்த இதுகள் எல்லாம் வந்து ஒரு 2வது குசினி மாதிரி பாவிக்கக்கூடிய ஒரு இடம் பின்னால் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். Allez, on a une salle de bain ici. Plutôt spacieuse, peut-être un petit peu à rafraîchir, mais plutôt spacieuse. இந்த பார்த்தீங்கன்னா சல்துமா Ici, vous avez les toilettes. Je vous laisse regarder vite fait. Tout simplement une décoration en plein soleil. Il est 18h30. Regardez, on est au mois d'avril. C'est pas désagréable. Une cuisine plutôt fonctionnelle, à l'ancienne, au gaz. Que dire de plus? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ரில் மாதம் இன்றைக்கு 28ஆம் தேதி. Le 28 aujourd'hui, non? Le 28 ou 29? 27. Non, 28 je pense. On ne rappelle plus. C'est 28, ouais. Le lundi 28 avril. Voilà. இன்றைக்கு வந்து 28ஆம் தேதி 4ஆம் மாதம். இந்த பாருங்கோ வீட்டுக்கு வந்து பின்னாலையும் பார்த்துருப்பீங்க எவ்வளவு வெயில் வருது உள்ளுக்குன்னு சொல்லி நல்ல வீட்டுக்குள்ளேயே வெயில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வெளிச்சமான வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா குசினி. நான் முதல்ல காட்டின குசினி வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருக்குது. எங்கடையாக்கள் மீன் பொறிக்கிறது ஏதாவது பொறிக்கிறண்டா கொள்ளண்டா வீடு மணக்கம்னு சொல்லி போட்டு நீங்கள் சமையலையே யோசிச்சு சமைக்கிறார்கள் இருக்கிறீர்கள். இந்த அதுக்கு தனியாக அதுங்களை வச்சுக்கொண்டு இந்த குசினி வந்து நீங்கள் நார்மலாக சமைச்சிக்கொள்ளலாம். குசினி வந்து வெளியில இருந்து வந்தால் ஒரு வாசல் ஒன்று இருக்குது. அப்படியே இருந்தால் நீங்கள் வந்தோடனே வாசலுக்களால் வந்து வந்தோடனே வாசலால் இங்கால குசினி ஒன்று வருது. இந்த குசினியோட சேர்ந்து அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். Alors vous savez, en Picardie on accueille dans les cuisines, on accueille aussi dans une autre entrée. Là vous avez l'accueil cuisine et après on va partir sur la salle à manger. Et salon, endroit spacieux. Si vous regardez le sol, le sol il est d'époque, il est pour nous majestueux. Vous pouvez le recouvrir évidemment d'un parquet flottant, pourquoi pas. Mais vous, si vous voyez, c'est ouvert, c'est aéré, c'est lumineux, on ne peut pas faire mieux. Il y a une cheminée fonctionnelle, pardon, pour la porte. J'ai fait des courants d'air. Des fenêtres qui sont plutôt originales. Pas mal d'ouverture dans cette maison, je dois dire. Allez, venez avec moi. இந்த பாருங்கோ இதில் வந்தோன்னா இதான் வந்து கோல் வந்து இந்த கோலில் பொருட்களோடு இருக்குது. ஆனால் சில வீடுகள் வந்து பொருட்கள் கொள்றவை. இந்த வீடு வந்து பொருட்கள் வந்து எடுத்துடுவினம். இந்த பிளக்கார்கள் எல்லாம் வந்து இருக்கும். Première chambre ou bureau. Là, ça a été transformé avec un bureau. Regardez l'extérieur.
C'est toujours très agréable. Ils ont mis un bureau, une cheminée qui est plus ou moins fonctionnelle à vérifier. Il me semble qu'elle est fonctionnelle. பார்த்தீங்கன்னா வந்த உடனே இந்த கோலுக்களால் உள்ளுக்கு வந்தோடனே சாப்பாட்டு மேசையோட சேர்ந்து இந்த கோலுக்களாக இருந்தால் அதில் இருக்குது சாப்பாட்டு மேசை. அப்படியே வந்தோடனே கோலுக்களால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூமை வந்து நீங்கள் ரூம் மாதிரியும் பாவிக்கலாம், இல்லையா இருந்துச்சுன்னா ஒரு பீரோவாகவும் பாவிக்கலாம். இப்போ இந்த வீட்டில் இருந்தே வந்து பீரோவாக பாவிக்கணும். அதனுடைய வந்து இதுக்குள்ள கட்டில் இல்லை பார்த்தீங்கன்னா பீரோவாக பாவிக்கணும். ரூமு இந்த ரூமுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்களால் வழியில் பார்த்தா காணி வந்து நீங்கள் வழியில் ஏதாவது அலுவல் செய்கிற வழியில் ஆக்கிற விளையாடின பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ளாலே பார்க்கலாம். நல்ல வாய்ப்பு, நல்ல வசதி. Comme vous pouvez le constater, cette maison elle est habitable de plein pied. Donc il n'y a aucun souci quand on a des problèmes de santé, qu'on ne peut pas se déplacer. Et vous avez des chambres à l'étage. Donc en bas on a bien nos 2 chambres. La salle de bain, la cuisine, le toilette. Voilà. Ici c'est la deuxième chambre, toujours avec ses cheminées. On a des cheminées partout dans cette maison. On est quand même dans une ancienne maison bourgeoise. 2 mobiliers avec un parquet en chêne. பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே உள்ள 2வது ரூம் வந்து இந்த ரூம் வந்து இந்த செமினி ஒவ்வாறு வந்து நீங்கள் வந்து சோஃபா இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா சோஃபா ça c'est sofa au gaz au fil fuel ஓகே. இது வந்து சோஃபாஸ் வந்து ஃபியூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாய்க்கிறத பொறுத்து வரும். நார்மலாக வந்து வருஷத்தில் 1200 இல்லை 1300 சார்ஜ் பண்ண வேண்டி வரும் ஃபியூல். நார்மலாக இந்த வீடு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. ஒரு சிலர் வந்து வயசான அம்மாக்களோட இருப்பீங்கள், அம்மா அப்பாக்களோட இல்லைன்னா குடும்பத்தில் யாராவது வயசானாக்கள் இருக்கணும், மேலே இறங்கி வரையிலாது நீங்களும் ஒரு ரூமோட இருந்தோண்டு அவைகளுக்கும் ஒரு ரூம் கொடுக்கணுமெண்டா கூட நல்ல ஒரு வாய்ப்பு. 2 ரூம் இருக்குது. அதை விட வந்து மேலேயும் ரூம் இருக்குது. வாங்க அப்படியே தொடர்ந்து போய் மேலே பார்ப்போம். நாங்கள் ரூமில் வந்து மேலே போய் பார்ப்போம். Avec moi, on repart dans la salle à manger. C'est grand espace, on est quand même plutôt à l'aise. Avec toujours ce parquet en chêne, les tomates, vous avez ce carrelage d'époque, cette chemisée fonctionnelle, des moulures partout. C'est vraiment une ancienne maison de Montdidier, l'ancienne maison bourgeoise, et puis ce retour avec ses fenêtres, c'est lumineux. On n'a pas tout ouvert encore. பார்த்தீங்கன்னா ஹோலுக்கு சரி ரூமுக்கு சரி எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நீங்கள் வந்து உறவு போட்டு எரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் ஒரு சிலருக்கு அது ஒரு விருப்பமான விஷயம். பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பிறகுல வந்து எரிக்க அந்த சோஃபாஸ் வந்து அது சூட்டுக்காண்டி இல்லை, அது ஒரு எரிக்க விட்டுட்டு நாங்கள் இருக்கல. அது ஒரு மனதுக்கு ஒரு அமைதியாக ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு இதாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்ய விரும்புகிற நீங்கள் இந்த வீடு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ரூமுகளுக்கும் சரி ஹோல்லையும் சரி வந்து நீங்கள் வந்து உறவு போட்டு எரித்து சோஃபாஸ் இது பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த நிலத்திலே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கே இது வந்து நல்ல பாக்கே வந்து இந்த பாக்கே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாஷ் இருக்குது, சில இடங்களில் ரூமுகளுக்கு பாக்கே இருக்குது. எல்லாமே வந்து நல்ல ஒரு இதில் இருக்குது. La deuxième entrée dont je vous parlais, cuisine d'un côté, entrée principale avec l'escalier. On y va tout en bois qui craque quand on monte. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் முன்னுக்கு வந்து காட்டினா அதில் வந்து குசினிக்களால் வந்து கதவு வந்து குசினிக்களால் வந்த நாங்கள் முன்னுக்கு இருந்து வந்தோடனே கதவை திறந்து குசினிக்களால் வந்து வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இங்காலேயுமே வந்து ஒரு வாசல் இருக்குது. நீங்கள் இந்த கதவால் இது இப்போ எங்கள்கிட்ட திறப்பு இப்போ இல்லாதால் உங்களுக்கு திறந்து காட்டையில் இல்லைன்னு இங்கே பாருங்கள் இதுக்குள்ளால் கதவுகளால் காட்டும் பாருங்கள். இப்போ இந்த கதவுகளால் இம் வரலாம். குசினிக்களாலாம் வந்து வீட்டுக்குள்ள ஆக்கள் வரணும் பண்ணில்லை. இங்கே இந்த கதவாலையும் வெளியிலேருந்து வந்து வரலாம். அப்படியே இந்த கதவை திறந்து வந்தீங்கன்னு அப்படியே எங்கேயால போனால் ஹோலுக்குள்ளே போய் அப்படியே ரூமுகளுக்கு போகலாம். கீழே உள்ள இதுக்குள்ள போய் அப்படியே குசினிக்கு போய் பின்னாலேயும் போகலாம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த அப்படியே வந்து ஸ்கெலியால் மேலே அப்படியே மேலே போய் பார்ப்போம். Allez, je vous emmène. Venez avec moi. Première chambre, toujours en parquet incroyable. À l'ancienne. Regardez cette vue. பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வெயில் வெளிச்சம் பாறதால கொஞ்சம் கேமராவும் கொஞ்சம் இதாக தெரியுது வீடியோவில். ஆனால் நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஒரு பார்க்க ஒரு ஆசை வார வீடாக இருக்குது. வந்து பாருங்கோ, விரும்பினாக்கள் வந்து பாருங்கோ. இந்த இதுவும் ஒரு ரூம் உண்டு. மேலே வந்தோடனே முன்னுக்கே ஒரு ரூம் உண்டு. ரூமுக்கு tout ça c'est placard. Ouais, pardon, excusez-moi, j'y vais.
J'ai tellement l'habitude de la connaître. Hein, Ah. Allez, venez avec moi. Regardez, c'est des placards à l'ancienne. Voilà. Et un placard. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நல்ல ஒரு பிளக்காக ஒன்று இருக்குது ரூமுக்குள்ள. இங்கேயும் ஒரு பிளக்காக ஒன்று இருக்குது. ரூமுகளுக்குள்ள நல்ல பிளக்காரோட இருக்குது. Traversez, vous avez l'autre chambre en face. voilà இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே முன்னுக்கு இன்னொரு இருக்குது. அந்த முதல் பார்த்த ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்காணியோட வருது ஜன்னல். இந்த ரூம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த ரூம் வந்து Et là, vous avez ce fameux. முன்னால் வந்து ரோட்டோட வருது. இந்த பாருங்க ரோட்டோட வருது இந்த ஜன்னல். Et là, vous avez ce balcon. À quoi sert-il? On ne sait pas. C'est un balcon qui sert à rien. Ça peut être un balcon pour mettre des plantes, ça peut être un balcon pour se reposer, ça peut être un endroit pour faire du yoga, ça peut être... On fait ce qu'on veut. Voilà. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பால்கோன் ஒன்று இருக்குது. நான் கீழே இருந்து காட்டின பால்கோன் தான். இந்த பால்கோனுக்கு வந்து போகிறதுக்கான படி பாதைகளை இல்லை. நீங்கள் வந்து பித்தி இஷல் வந்து சின்ன ஒரு ஏணியொண்டை வச்சு தான் நிறைய அங்கால போய் வாரண்டா வரணும் கொள்ளணும். இதுக்குரிய இப்போ ஆக்ஸு கொள்ளணும். Bah non, c'est le seul accès, c'est à vous de créer. ஆக்ஸு தான். C'est le fameux balcon, il y avait plusieurs tout à l'heure. Voilà. இந்த பால்கோன் ஒன்றும் இருக்குது இந்த வீட்டோட. பக்கத்து வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னால காணிகள். Allez, venez avec moi. On a bientôt fini. Ici, vous avez cet espace. Venez avec moi, venez voir. Un couloir qui sert à rien, mais qui peut aussi être un endroit où on va mettre un bureau pour un jeune qui veut faire de la vidéo, etc. Ou votre propre bureau. Ici, vous avez une deuxième douche. Sinon, soit mettez un arrangement pour les jeux des enfants. Et bah, sinon, on met un placard, petit placard pour mettre des jeux d'enfants. On peut tout mettre, ouais. Voilà, on met tout. c'est pas d'espace perdu. Ici, vous avez la douche. Donc, un salle de bain en bas, une douche en haut. Et ensuite, sur le côté, un autre toilette, évidemment. Ah ouais. C'est pas grave, on remettra après. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதுக்குள்ள ஒரு டூஷ் ஒன்று இருக்குது. மேலே வந்தால் மேலே ஒரு டூஷ் ஒன்று இருக்குது. மேலே இருக்கிறார்கள் பாய்கிறதுக்கு டூஷ் இருக்குது. இதில் மேலேயே ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. Ici, j'espère que vous allez voir, c'est இது direct comme grenier. Et Voilà. en fait, on voit bien la toiture, les charpentes, la structure de la maison. Et vous pourriez faire une chambre supplémentaire si vous le désirez. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை இந்த இடத்த அப்படியே சும்மா விட்டுருக்கிற மாதிரி சாமான் வச்சு எடுக்கிற மாதிரி நீங்கள் இதுக்குள்ள இன்னொரு ரூம் மாதிரி செய்து வேணுமெண்டுச்சுன்னா இதுக்கு மேலே ரிஸ்க் அடிக்கையை போட்டிங்கன்னுச்சுன்னா இதுக்கு உள்ள மேலேயும் வந்து இடம் இருக்குது. நீங்கள் வந்து பொருட்களை வச்சு எடுக்கிறதுக்கோ என்னென்ன செய்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னுச்சுன்னா இந்த மேலே ஓடுகள் எல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெளில பார்த்தாலே தெரிகிற மாதிரி ஓடுகள் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. Pour moi, c'est fini. Mais Ça y est, t'es c'est où? fini? Bah oui, C'est mais toi, tout? t'es où? On te voit pas. Donne-moi ce téléphone. 2 minutes. Venez là, monsieur, s'il vous plaît. Je vous en prie. Et maintenant, à toi de parler et de te montrer. இந்த உங்களுக்கு எல்லாமே வந்து வழியாக காட்டியிருக்குது. நீங்கள் எல்லாமே வழியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் இல்லை நாங்கள் சொல்லாத விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுனால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்கன்னுச்சுன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன்னு தொடர்பு கொண்டீங்கன்னுச்சுன்னா சொல்கிறோம். நார்மலாக வந்து இதிலேருந்து நீங்கள் பரிக்கு போகிறோன்னு சொல்லிச்சுன்னா பரிக்கு வந்து ரெயின் தொடர்ந்து இருக்குது. ஒரு நாளைக்கு 8-9 ரெயின் இருக்குது. நார்மலாக வந்து நீங்கள் வேலைக்கு போய் வாராக்கள் ட்ரெயினில் போய் வாராக்கள் கூட இந்த வீட்டிலேருந்து போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற வந்து நீங்கள் வாகனத்தில் வாரன்னு சொல்லிச்சுனால் இந்த இடத்துக்கு பரிசில் இருந்து 1 மணித்தியாலத்தில் இங்கே வரலாம். வந்து போகிறோன்னா 1 மணித்தியாலத்தில் இந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. வாகனத்தில் வாரண்டா ட்ரெயின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் அபன்மோ எடுத்து வச்சு போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வேலைகளுக்கு. தவற விடாதேங்கோ, நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வீட்டின் விலை வந்து 241,900. 241,900, c'est ça? Voilà, 2,41,900. 2,41,900. 2,41,900. T'as compris? Non, j'ai pas compris. Voilà, 241,900. 241 900 euros. Voilà, 241 900 euros.
ஓகே 241 900 euros 2,41,900. Impossible de le dire, j'y arriverai Vas-y, pas. répétez. Nap, Non, 2,00,000. reine de la... que pas quoi 2,00,000. J'y arriverai pas. Reine de la Cathy. C'est impossible. இந்த பாருங்கோ இதுக்கு இந்த வீட்டுக்குரிய காவுக்குள்ள போய் போறோம் காவை பாருங்கோ. Bonjour, nous voilà à la cave. Venez avec moi, elle est fraîche. Je vais vous montrer les caves avant 1900, vous allez voir. Quand c'est arrondi comme ça, vous voyez, en haut, ça veut dire que les maisons sont d'avant 1930. Ah si, la cave il est arrondi comme ça, c'est la maison de plus 1930, hein? Ouais, avant-guerre. Ah d'accord. Ok, D'accord. ok. Bah j'ai appris quelque chose. Ben voilà, monsieur. Hmm? Surtout que nous, on est quand même dans le pays où il y a eu des problèmes, quoi. Voilà, allez viens avec moi. Elle est grande, cette cave. Avec cette chaudière. Fuel, là. இந்த பார்த்தீங்கன்னா சோஃபாஸ் ஃபியூல்ன்றது வந்து இந்த ஃபியூல் வந்து இங்கே தான் வந்து நீங்கள் வந்து ரம்ப்ளி பண்ணுற ஃபியூல் வந்து இங்கே இருக்குது. போகலாம் இங்கே வந்து நல்ல ஒரு காவு தான், நல்ல ஒரு இடம் தான். Comme ces fenêtres. Ça, c'était pour faire passer le charbon à l'époque. Ici. Oui, d'accord. Ok. Et la conservation ici, quand on est arrivé, si je ne dis pas de bêtises, c'est pour les pommes de terre. D'accord. Si je dis pas de bêtises. Voilà. இதை பார்த்தீங்கன்னா இந்த காவுக்குள்ளேயே வந்து தட்டுகள் மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. Ça c'est pourquoi ils sont avancés. Pour le vin. Pour le vin. Je vous souhaite à tous. ஓகே, நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கோ, தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை தாங்கோ. இது போல நிறைய வீடுகள் நிறைய வீடியோக்கள் போடுவோம் பாருங்கோ. இந்த அவாவையும் காட்ட ஆசைப்படுறா இந்த பாருங்கோ. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.